அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பலவிதமான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் Dr.S.Vijay Sethu நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? இறைவனருள்ல ரொம்ப நல்லா இருக்கும் மேம். படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனது உளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் மேம். லக், அதிர்ஷ்டம் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான வார்த்தையா இருக்குன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த லக்குன்றது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் தொடங்குது, நான் எது பண்ணாலும் அது லக்கியா எனக்கு மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு லக்குனா என்ன தெரியறதுலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கிட்ட வரைக்கும் வந்துச்சு, ஒரு பெரும் லாபம் வந்துச்சுன்னா லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அந்த லக் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, படி வரைக்கும் வந்துச்சு அப்படி தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? ஷூர் மேம். இது பொதுவான விதிப்படி நம்ம சொல்கிறது, ஜோதிடம் இல்லாத விஷயங்கள் அதிர்ஷ்டம்ன்றது அது இஷ்டத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஜோதிட கணக்கில் கிடையாது. ஜோதிட கணக்கில் என்னென்னா அந்த அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு இருந்தாலும் அது அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது. ஒரு சின்ன பேட்டர்ன் சொல்லணும்னா எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்தனை யோகங்கள் இருந்தாலும், நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், அது குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு சண்டால யோகமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லப்படுது இல்லையா, யோகத்தோட கஜகேசரி யோகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய யோகங்கள் சொல்லப்படுது. எல்லா யோகங்களும் இருந்தாலும் லக்னாதிபதி, அதை வாங்கி கொடுக்கக்கூடிய லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்கும் பொழுதும் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம் இருக்குதுன்னு சொல்லி சில ஜாதகங்கள் சொல்லப்படும். அப்போ அந்த விபரீத ராஜயோகம் இருக்குன்னா அது எப்போ பார்த்தாலும் வருமா? வராது. அதுக்குள்ள பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் அந்த நேரத்தில் வரும்பொழுது தான் அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வரும். அப்போ மேடம் இன்னொரு பாயிண்ட் கேட்டாங்க, இல்லைங்க சில பேர் பிறக்கும் போதுலேருந்தே ரொம்ப ஜாலியாகவே வாழ்ந்துட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பித்ருக்களோட ஸ்தானம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட லக்னாதிபதி, அவங்களோட 2ஆம் இடம், அதே மாதிரி அவங்களோட 5ஆம் இடம், அதே மாதிரி அவங்களோட 9ஆம் இடம், அவங்களுடைய 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த யோகமான திசைகளோ அதே மாதிரி இந்த சுபத்துவ வலிமை பெறக்கூடிய அமைப்புகள், அந்த கிரகங்களோட பார்வைகள் அந்த இடத்துல படும்போது அவங்க பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் ஜாலியாகவே ஓட்டக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்களும் இருக்காங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டம்னா அவங்க என்ன தான் பண்ணாலும் சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வராது. அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அதுக்குள்ள அமைப்புகள் தான் வரும். நம்ம என்ன தான் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதை பொதுவாக நிறுத்திடுவாங்க பகுத்தறிவாளர்கள். அப்படி அல்ல, விதியை மதியால் வெல்லலாம், அதற்கும் விதி இடம் கொடுத்தால்தான். எவ்வளோ பேர், எத்தனையோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் லக் வந்துடுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கும் அந்த நேர காலங்கள் வரும்பொழுது அது சில காலங்களில் சில பேருக்கு அந்த லக் வரும், அது உச்சாணி கொம்பில் உட்காத்தி வைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே அது அப்படியே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து இருக்குது. கரெக்டான நபர்கிட்ட ஜோதிடம் பார்க்க போயிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் இதுதாங்கிறத அவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க. இல்லை நான் இதை ஈர்த்து கொடுத்துருவேன், அதை பண்ணி கொடுத்துருவேன், இதை பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இடங்களில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த யதார்த்தத்தை மறந்துட்டு அவங்கள வேறு ரூட்டில் டைவர்ட் ஆவாங்க. அதுவும் அந்த ஜாதகத்தில் இருக்குங்கிறது தான் உண்மையான, சில நேரங்களில் கசப்பான உண்மையும் கூட அன்பர்களே. ஓகே, ரொம்பவே யதார்த்தமாக இந்த விஷயத்தை எங்களுக்கு புரியுறபடி எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்களோட பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? பவானியிலேருந்து கூப்பிட்றேங்க, ஈரோடு மாவட்டம் பவானியிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேட்குறேங்க. 55 வருஷம் ஆகி போச்சு, ஒரு இடமே வாங்க முடியலைங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? எனக்கு லக்கணம் மீன லக்கணம், துளராசி, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதங்க. பேசலாம் சார். சார் காலை வணக்கம் சார். சொல்லுங்க சார்.
சார் நீங்கள் இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட அன்பான சகோதரருக்கு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட வேணாம்யா, ஒருவேளை இதுதான் உங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தை போய் பார்த்துக்கிறது. ஏன்னா இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப கரெக்டாக வேலை செய்யுங்க. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து அப்படிங்கிறதுல வந்து நிறைய நம்புவீங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்பியே இருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, இறைவனுக்கு மீறி எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்பொழுது அந்த சிந்தனைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, இறைவனுக்கு மீறி எனக்கு எதுவும் செய்யாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணி 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல வீடு அமையும்யா. மட்டற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? திருப்பூர்ல இருந்து ரேணிகா பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? வீட்டுக்காரர் இருக்காங்க. ஓகே, அவரோட ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன? மிதுன ராசிங்க, திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னம். கேட்கலாம், அவங்களோட கேள்வி முன் வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்காரு. காலை வணக்கம் ரேணுகா சகோதரி. எங்கே திருப்பூரில் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருப்பூர்ல கருவம்பாளையம். சரி, கருவம்பாளையமா? ஆமாங்க. சரிம்மா, கேட்கலாமா? உங்கள் கேள்வி கேட்கலாமா? தொழில் அமைய மாட்டேங்குதுங்க, வீடு கட்டணும். இவரை பொறுத்த வரைக்குமா விடாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயங்காலம் வாக்கிலையோ இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுங்கம்மா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பானலிங்கம் அன்புக்காக அனுப்பிச்சி வைப்போம். விடாமல் நீங்கள் வந்து அந்த பூஜைகளை பண்ணிட்டு வாங்க, அபிஷேக ஆராதனைகளை பண்ணிக்கிட்டே வாங்கம்மா. நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன ரீதியான அழுத்தங்கள் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் போகுமா. இப்போ வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அவினாசி லிங்கம் இப்போ தான் அந்த தேர்லாம் முடிஞ்சது, கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சதுமா. அவினாசிக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு வர்றதும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாலாஜி கோயில், திருப்பூர் திருப்பதியில் இருக்கக்கூடிய பாலாஜி கோயிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரும்போது அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வெங்கடேச பெருமாளை நினச்சிட்டு உங்கள் வீட்டில் காயின் எடுத்து வச்சுட்டே வாங்க. வெள்ளை கலர் துணியில் ஒரு 48 நாள் வைங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா. இடையில சுய ஜாதகத்தையும் இப்போ பார்த்துக்கோங்க. கால் பண்ணி சொல்லுங்கம்மா. 48 நாளில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிறது கூப்பிடுறீங்க? எங்க பேர் வந்து பிரகாஷ் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? சென்னை பூந்தமல்ல இருந்து மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்களுக்கு தான் மேடம், குழந்தைல. ஓகே, உங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் என்ன சார்? கன்னி ராசி, உத்தர நட்சத்திரம் மேடம். லக்னம் என்ன சார்? லக்னம் தெரியல மேடம். ஓகே சார், பேசலாம். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். சார் உங்களுடைய வயது என்னங்க சார்? 30 ஆகுது சார். சரிங்க. உங்களோட இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை மருத்துவ ரீதியாகவே உங்களுக்கு நல்லபடியான யோகங்கள் கிடைக்கும். இந்த யோகத்தை உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா, சமயபுரம் மாரியம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க. வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது திருச்சிக்கு போயிட்டு வாங்க. திருச்சிக்கு போயிட்டு வரும்பொழுது சமயபுரம் மாரியம்மனை நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ வைப்பால், சமயத்தில் வந்து காப்பால் சமயபுரம் மாரியம்மனை இறுக்கி பிடிச்சிக்கோங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் லக் ஃபேக்டர் எல்லாருக்கும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு கிட்ட வரைக்கும் வருது, தடை ஆகுதுன்னு சொல்லணும். இந்த தடைக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட ஜாதகருக்கு அந்த தடை இருந்தால் அந்த தடையை விளக்க முடியுமா? ஷியோர் மேம். அது சில நேரங்களில் வந்து தடைகள் வந்து அவங்களோட தசாநாதன் சம்பந்தமாக. ஏன்னா அந்த தசாநாதன் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா புத்திநாதன் கேட்பார். புத்திநாதன் சொல்கிறது தான் அந்தரநாதன் கேட்பார். அந்தரநாதன் இந்த கணக்கில் தசாநாதன் நல்லா இருந்துட்டால் ஈவன் இந்த கோல்சார கிரகங்கள் கூட அடுத்த நிலைக்கு தான் வேலை செய்யும். இப்போ ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, ஒருத்தருக்கு வந்து ராகு கேதுக்கு பயிற்சி வந்து ரொம்ப மோசமான நிலையில் பொதுவான பலனில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சனிக்கிழமை நேயர்கள்லாம் பயப்படக்கூடாது. ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் சூப்பரான காலத்தில் இருந்துட்டாங்கன்னா அது உங்களை பாதிக்காது. இதே ரிவர்ஸில் வச்சுக்கோங்க. கோல்சார ரீதியாக இந்த வருட கிரகங்கள், வருட கோள்கள்லாம் சூப்பர், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சரியில்லாத நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கோட கணக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுய ஜாதகத்தின் அமைப்பு அந்த மாதிரி நேரங்களில் வரும். சில நேரங்களில் அந்த சூட்சம அந்தரங்கள் காலங்கள் ஒரு 10 நாள் அடிவாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் அந்த 10 நாள் அடிவாங்கக்கூடிய லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு கூட சில பேருக்கு பாதிக்கும். அந்த சூட்சம ரகசியமும் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது.
அப்படிங்கும்போது அதில் என்னென்னா அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னா கிரக ரீதியான வழிபாடு. அதாவது பிரீத்தி பண்ண வேண்டிய இடத்துல பிரீத்தி பண்ணணும், சாந்தி பண்ண வேண்டிய இடத்துல சாந்தி பண்ணணும். நம்மளுடைய சனிக்கிழமை நேயர்களுக்கெல்லாம் அன்போடு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு பூஜை பண்ணுனா உடனே இப்போ நீங்கள் வீட்டிலேயே கணபதி ஹோமம் பண்ணுறீங்க, மகாலட்சுமி ஹோமமே பண்ணுறீங்கன்னா உடனே நவகிரக ஹோமம் சொல்லிவிட்டு உடனே அதை எல்லா கிரகங்களையும் சாந்தி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எல்லா சுயஜாதகத்திலும் 9 கிரகங்களும் உங்களுக்கு கெட்டதும் செய்யாது, அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் 9 கிரகங்களும் உங்களுக்கு கெடுக்கவும் செய்யாது, பாசிட்டிவாகவும் கொடுக்காது. சில 4 கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்துருத்து, 2 கிரகங்கள் சமத்தில் இருந்துருத்து அப்படின்னா அவங்க கோடீஸ்வரங்க. இதுதான் உண்மை. அந்த தசாநாதன் புத்திநாதன் வரக்கூடிய அமைப்பில் சில ஜாதகங்களில் 2 கிரகங்கள் வரும். அப்போ யாரை சாந்தி, எந்த கிரகங்களை சாந்தி பண்ணணுமோ அந்த மாதிரி சாந்தி வழிபாடுகள் பண்ணலாம். இல்லைன்னா பிரீத்தினா சந்தோஷப்படுத்துறது. அப்படி இல்லையா எனக்கு இந்த ரிஸ்கே வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா, சுயஜாதகத்தை போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கிரக ரீதியான வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்களை வழிபடும் பொழுது கெட்ட காலங்களாக இருந்தால் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும், நல்ல காலங்களாக இருந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 5 நல்ல விஷயம் நடக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே சார், அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க? சார் ராஜகுமாரன், சேலம் கூப்பிடுறேங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம். உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? சிம்ம ராசி, உத்தர நட்சத்திரம், மேச லக்னம் மேடம். பேசலாம் சார், உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார், இணைப்பில் தான் இருக்கார். காலை வணக்கம் ராஜகுமாரன் ஐயா. சார் எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டுங்க, மேரேஜும் தள்ளி தள்ளி போகுதுங்க. உங்க வயசு என்னங்க ராஜகுமாரன் ஐயா? 33ங்க. சரி, உங்களுக்கு பேக் பெயின் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸை, அதே மாதிரி திடீர்னு சோம்பேறித்தனமா அப்படியே ஒரு மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க. சரி, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் அன்பாக ஒரு சகோதரனாக எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 6 வாரத்துக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம். ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ராகு கால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, அமிர்த கடிகை நேரத்தில் 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, துர்காதேவியை மனசார நினச்சிக்கிறது, துர்கையை டைரெக்டாக கும்பிடாமல் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுக்கிறது, அப்புறம் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறது, 6 வாரம் பண்ணிக்கிறது. இயற்கை மருத்துவ ரீதியான விஷயங்களை தான் உங்கள் ஜாதக அடிப்படையில் அந்த கோவத்தை குறைக்கணும் சகோதரரே. படக்குன்னு கோவம் வரும் உங்களுக்கு, அந்த கோவத்தை குறைச்சிருங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப குழந்தைத்தனமானவர். நீங்கள் இயற்கை மருத்துவம் ரீதியாகவும் அதே மாதிரி அந்த ஆயில் தெரப்பி சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக இந்த பேக் ப்ராப்ளம், அந்த L1 L2வில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும், அது சரியாகும். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு மருத்துவர், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ரெஃபரன்ஸ் நம்பர் நான் தர சொல்கிறேன், எங்கள் ஸ்டாஃப் தர சொல்கிறேன். அவங்கள கூட நீங்கள் போய் பாருங்கள். போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லது அவங்க மூலமாகவும் நடக்கட்டும். நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நாங்க இந்த நாமக்கல் மாவட்டத்துல இருக்கோங்க. ஓகேம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் அமலாங்க. இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணுங்க. அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? அவர் கடகராசிங்க, ஆயில்ய நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் தெரியலீங்களே. சரிம்மா, பேசலாம் சார், இணைப்பில் தான் இருக்காரு. காலை வணக்கம் அமலாமா. காலை வணக்கங்க சார். அம்மா, நீங்கள் இது ஒரு அன்போ ஒரு சகோதரனாக நினச்சிக்கணும். எப்பயுமே இந்த லக்னம்ங்கிறது ஒரு உயிருக்கு எப்படி தலை ரொம்ப முக்கியமோ அது மாதிரி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். எனினும் நீங்கள் கேட்டுட்டனால உங்கள் ராசி அடிப்படையில் 2.5 ஆண்டு காலங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எப்பெல்லாம் தோணுதோ பார்த்தீங்கன்னா, அரபலீஸ்வரரை போய் நீங்கள் நாமக்கல் மாவட்டம்னு சொன்னனால சொல்கிறேன், அரபலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அறம் வளர்த்த நாயகிக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருக்கும் மேலாக, அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நேராக போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டு அங்கே உட்காந்து அம்பாளை ஜபம் பண்ணிக்கிறதும், இல்லை எனக்கு மந்திரங்கள் தெரியாதுன்னு சொன்னால் ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு வர்றதும், இந்த அறம் வளர்த்த நாயகியை இறுக்கமாக பிடிச்சிக்க சொல்லுங்கள். இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் போகும், இந்த தேவையில்லாத குழப்பங்கள் போகும். கண்டிப்பாக அரபலீஸ்வரர் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபலீஸ்வரரை நீங்கள் போய் வழிபட உங்கள் கணவரோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வருமாம்மா. சுயஜாதகத்தை உறுதியாக பார்த்துக்கோங்க. இரவு நேர பயணங்களோ தடப்படான்னு முடிவுகள் எடுக்கிறதோ அவ்வளோ சிறப்புகளாக இந்த டைம் இருக்காது. சுயஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் மூலமாக வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க. ஓகே, சரவணகுமார் பேரு. ஓகே சார். உங்களோட இது யாருக்கான கேள்வி? இது கல்யாணத்தை பத்தி தான் கேட்கணும். ஓகே, யாருக்காக கேக்குறீங்கன்னா உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். இது மகனுக்காக கேட்கணும். 7/4/95. ஓகே சார், ஒரு ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லலாம் சார், சொல்லுங்க. சனிக்கிழமை. இது நட்சத்திரம் பூரா. ஓகே. ராசி சிம்மம், லக்னம் மேஷம். ஓகே சார், பேசலாம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நீங்கள் பிடிக்க வேண்டியது வந்து காலமேக பெருமாள். காலமேக பெருமாள் திருமூகூரில் இருக்கக்கூடிய காலமேக பெருமாளை கும்பிட்டுட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கிறதும், நரசிம்ம சுவாமியை இரவு நேரங்கள், அதுவும் சாயரட்சை நேரம் சொல்லக்கூடிய 6லேருந்து 6:30 மணிக்கு உங்களுடைய மகளை வந்து விளக்கேற்றி, நரசிம்மருக்கு மறுநாள் கிடையாதுங்க, இந்த ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு மந்திரங்கள் தெரியாதுன்னா பக்த பிரகலாதன் எப்படி ஒரு பக்தியோட மட்டுமே நரசிம்ம சுவாமியை கும்பிட்டாரோ அதே மாதிரி ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு மனதார கும்பிட சொல்லுங்கய்யா. அதே மாதிரி விளக்கேற்றி கும்பிட சொல்லுங்கள், யோக நரசிம்மராக கும்பிட சொல்லுங்கள், லக்ஷ்மி நரசிம்மராக கும்பிட சொல்லுங்கள். நிறைய மாற்றங்கள் ஏற்படும்யா. நன்றி சார். அக்னி தொடங்கிடுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் தொடங்கின பிறகு நல்ல காரியங்கள்ல செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே போல அக்னி நட்சத்திரத்தினால ஒரு சில தோஷங்கள் ஏற்படும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தோஷங்கள் ஏற்படுமா? அப்படி இருந்தால் அதற்கான வழிபாடு முறைகள் எப்படி இருக்கும்? முதல்ல வந்து அக்னி நட்சத்திர காலங்களில் நல்ல சூட்சம நிலையில் தெரிஞ்சவங்க இந்த நீர் சம்மந்தப்பட்டனா என்ன, நம்மளோட போர்வெல் போடுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன்ஸ், அதாவது புதுசாக நீங்கள் தோட்டம்லாம் வச்சுருக்கீங்கன்னா புது கன்று வைக்கிறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். இது எதுக்காக அந்த காலங்களில் சொல்லிட்டு போனாங்கன்னா, அதோட வெப்பங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். பட் ஜென்ரலாகவே இந்த நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சடங்குகள் பண்ணக்கூடிய அமைப்புகள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்ணுறது, பெரியவங்களானாங்கன்னா அந்த விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சாஸ்திர ரீதியாக செய்யலாம்ங்கிறது தான் சொல்லப்படுது. சரி, இதுக்கு தோஷங்கள் உண்டா? அக்னி நட்சத்திர தோஷங்களுக்கு என்ன எளிமையான விஷயங்கள் பண்ணலாம்னா, அதோட தாக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால எளிமையானவர்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு தண்ணி எப்பயுமே வச்சுருங்க. வாயில்லாத ஜீவன்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுருங்க. மொட்டை மாடியில் கொண்டு போய் இதை எடுத்து வச்சுருங்க, நீர் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். இதை நீங்கள் வைக்கும் பொழுது வாயில்லாத ஜீவன்கள் அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது, நான் சொல்கிறது மார்க் மை வேர்ட்ஸுங்க, எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது கடகடகடகன்னு குறையும். இதை விஷயம் தெரிஞ்சவங்க தான் நீர்ப்பந்தல் போடுறதும் மோர் பந்தல் போடுறதும் போடுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எறும்புகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தயவு செஞ்சு சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கலர் கோலம் மாவு போடுறத விட வீட்டில் கொஞ்சமான அரிசி மாவு இதை வச்சு கோலம் போட்டு பழகுங்க. அது மூலமாக நிறைய எறும்புகள் சாப்பிடும். எறும்புகள் சாப்பிட வீட்டில் சனி தோஷங்கள் இருந்ததுன்னா எறும்போட தன்மை என்னென்னா சேர்த்து வைக்கும். அது உணவு கொடுக்க அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட உணவு கொடுக்கறது தான் நம்ம ஜீவ காருண்யமான உயர்வான ஹிந்து தர்மம். அதை நீங்கள் செய்யவே வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் நண்பர்களே. இதுக்கு போகிறதும் அந்த ரக்ஷணம் பண்ணிட்டு வர்றதும் இதுவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ரோட் சைடில் பார்க்கக்கூடிய ஏதாவது மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நீர் பாய்ச்சும் பொழுது அதுவும் வந்து காய்கனி உள்ள மரமாக இருந்ததுன்னா வீட்டில் செல்வ வளம் வரும். நிழல் தரக்கூடிய மரமாக இருந்தது, அதுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சுறீங்க, ஒரு குளத்துக்கரையில் இருக்கிற மரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பராமத்து வேலைகள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த நிலையை விட அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வீங்கன்றது தான் உண்மை. குறிப்பாக செய்யக்கூடாத விஷயம், யாருக்கெல்லாம் காசு வேணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு வீட்டில் தண்ணியை கொட்டாதீங்க. யார் வீட்டிலலாம் யார் ஒருத்தர் தண்ணியை கொட்டிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வீட்டில் காசே சேராதுங்கிறதா உண்மை. தேவையான தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் தண்ணியை இந்த ரிசோர்ஸை யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் தண்ணி இருக்காது. தண்ணி இல்லாத வீட்டில் வந்து செல்வம் இருக்காதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. ஓகே சார், இந்த அக்னிக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள்னு கேட்கவும் நமக்கு மட்டும் இல்லை மற்ற ஜீவராசிகளுக்குமே பயனுள்ளபடி வாழ்றதே கரெக்டான ஒரு பரிகாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், நான் பரசுராமிக்கிறேன். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? மகன் கேட்கணும். சுந்தரம் பேர் அவனது. ஓகே, அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? அவனோட ராசி வந்து சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம். லக்னம் சார்? லக்னம் தெரியாது. ஆனா
பேசலாம் சார். காலை வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் கேள்வி கேட்கலாம். அடுத்த தடவை பண்ணும்போது அந்த லக்னம் கேட்டு பேசுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா சுயஜாதகத்தில் லக்னம் ரொம்ப முக்கியமையா. உங்கள் கேள்வி கேட்கலாம். அச்சா அச்சா. கேள்வினா அவன் மகனுக்கு வேலை கிடைக்க மாட்டேது. அவர் வயது என்னங்க ஐயா? 2 மாசத்துல வேலைக்கு போனா அப்புறம் அவன் வேலை எப்படி ஒட்டுருது அவனுக்கு? அவர் வயது என்ன ஐயா? சார், அவர் வயது என்ன, ஏஜ் என்ன? 30 வயசு இருக்கும். 31. ஓகே, 30 இல்லை 31 இருக்குன்றீங்க. ஆமாம் ஆமாம், 92 பர்த்டே அவனுக்கு. ஓகே, நீங்கள் வந்து விடாமல் சிவாலயங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம இது கொடுத்துட்டு வாங்க, நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. எண்ணி 6 வாரம் கொடுக்க சொல்லுங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை கொடுக்க சொல்லுங்கள். 6 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடச்சிரும், உங்கள் பையனுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கும். அது இதுக்கு வந்து பர்மனெண்ட் ரெமெடி வேணும்னா சுயஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியரிடம் போய் பாருங்கள். லக்னத்தை கேட்டுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம் ஐயா. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. 6 வாரத்துக்குள்ளே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்யா. நன்றி. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாமக்கல் மாவட்டத்துல இருந்து கூப்பிடுறாங்கம்மா. பேர் மகேஸ்வரி. இது யாருக்கான கேள்வி? மகனுக்காக கேக்குறேன். அவரோட திருமணம் தடையாகிட்டே இருக்கு. 2/8/1994 ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம், விருச்சிக லக்னம். எடுத்து எந்த ஜாதகக்காரங்களும் ஒரு நல்ல பதிலாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொழிலுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும். காலை வணக்கம் சகோதரி. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் யார் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் பையனை நினச்சி அழம்பொழுது அது ததாஸ்துன்னு சொல்லும். அப்படின்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லும். ஒரு சகோதரனாக உங்களுக்கு சொல்கிறேன், எப்பயுமே அழக்கூடாது. குழந்தை நல்லா இருப்பான்னு நீங்கள் எண்ணங்களை போடும் பொழுது எண்ணமே பதிவாக மாறும். அதனால நினைக்கிறேங்க சார், எதுவும் ஒரு தகவல் இல்ல கடவுளுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லம்மா, தவறா நினைச்சுக்காதீங்கம்மா. நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அனுபவிக்கணுங்கிறது விதிமா. இதுக்கு நீங்க திருச்செந்தூர் முருகனை இறுக்கி பிடிச்சிக்கிறதும், அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகள்ல வந்து 9, 18, 27 வெத்தலைகள் எடுத்துக்கிறது. இதில் ஏதாவது ஒரு வெத்தலைகள் எடுத்துக்கிறது, 9, 18, 27 வெத்தலை எடுத்துக்கிறது. உள்ளுக்குள்ளே சீவல் வச்சு கையில் எடுத்து கட்டி போடுறது. கண்டிப்பாக உறுதியாக சுயஜாதகம் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் நல்லா இருக்கும். அதாவது எப்பயுமே சீக்கிரமாக நடக்கிறத விட சில நேரங்களில் கால தாமதம் ஆகும் பொழுது அதில் சூட்சமங்களை இறைவன் வச்சுருப்பார். நம்ம கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டு அது சாமி இல்லைம்மா. அதனால் கண்டிப்பாக உறுதியாக இறைவன் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார்மா. அது காலம் உங்களுக்கு உணர்த்தும். கட்ட பொருத்தம் பார்த்து மாட்டும். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்காக தெளிவான பல கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கீங்க. நன்றி. நன்றி மேடம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது. தேவைப்படுறவங்களாக இருந்தால் முன்னனுமதி பெற்று முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய், புதன், வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம யூடியூப் சேனலில் லைவ் செஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்களா இருந்தீங்கனாலும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்தும் கேட்கலாம். அந்த லைவ் செஷன்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். இந்த சோபகிருது ஆண்டுக்கான வந்து பஞ்சாங்க கேலண்டர் யாருக்கெல்லாம் இலவசமாக வேணுமோ ஃபோன் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் ஃபோன் மட்டும் பண்ணி உங்களோட அட்ரஸ் அதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டிங்கன்னா நேரடியாக வந்தும் நீங்கள் பஞ்சாங்க கேலண்டர் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இலவசமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே, மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆன்மீக ரீதியான பல விதமான தகவலை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் வேறொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.